ஸ்ரீ குருப்யோ நமக 21 டேஸ் விமன்ஸ் வெல்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமன்ஸ் வெல்னஸில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு டாபிக் தான். ஆமாங்க, அதுதான் பியூட்டி. அழகு, சௌந்தரியம், எழில் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த அழகுன்றது பார்க்குறவங்களுடைய முகத்தை பொறுத்ததல்ல, பார்க்கப்படுறவங்களுடைய கண்களை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க கண்கள், மூக்கு, வாய் இல்லை அவங்க முகம் நமக்கு பிடிச்சிருந்தா அது நமக்கு அழகாக தெரியும். நமக்கு பிடிக்காத பட்சத்துல அது நமக்கு அழகா தெரியாது. பெண்களோட அழகை வர்ணிக்காத கவிதைகளே இல்லைன்னு சொல்லலாம். இந்த அழகுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன அறியாமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா கூட பொண்ணு கொஞ்சம் கலரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப கலையா இல்லாத பொண்ணுங்க பொண்ணுங்க இல்லையா? பார்க்குறவங்களோட கண்ணை பொறுத்து தான் அது கலையா இருக்கிறதும் அழகா இருக்கிறதும் வெள்ளையா இருக்கிறதும். ஆண்டவனோட படைப்புல எல்லாமே அழகுதான். கடவுள் கொடுத்த கண்கள் வழியா பார்க்கும்போது எல்லாருமே நமக்கு அழகா தான் தெரிவாங்க. இந்த உலகத்துல அழகாவே பிறந்து அழகாவே இருந்து அழகாவே செத்தவங்க யாருன்னா இருக்காங்களா? அழகு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே நிரந்தரமற்றது. வெள்ளையா இருக்கவங்க எது போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொன்னதும் நாம தான். கருப்பா இருக்கவங்க இதை போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்றதும் நம்ம தான். இதுல எங்கேயும் கடவுள் சொல்லல. ஸோ அதை அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியமும் நமக்கு இல்லை. முகத்தையும் அழகையும் கலரையும் வச்சு ஜட்ஜ் பண்ணுறவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்பவும் கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெள்ளையாக இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, கருப்பாக இருக்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. இந்த உலகத்தில் கருப்பாக இருக்கவங்களை கிண்டல் பண்ணுறவங்க ஏன் வெள்ளையாக இருக்கவங்களை கிண்டல் பண்ணுறதில்ல? அந்த இறைவனை உணர்ந்தவங்களுக்கு எல்லாமே அழகாக தான் தெரியும். என்னதான் நம்ம கண்கள் வெள்ளையாக இருந்தாலும் அந்த கருவிழி இல்லைன்னா இந்த அழகான உலகத்தை பார்க்க கூட முடியாது. ஒரு பெண்ணோட உண்மையான அழகு அவளோட படிப்பு, தன்னம்பிக்கை, திறமை இது மூலமா தான் வெளிப்படும். உண்மையான அழகு என்னன்னு பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ற மேக்கப்ல இல்ல, அவங்களோட அன்பு, கருணை நிறைஞ்ச அந்த இயல்பான குணத்தை தான், அதாவது பெண்மையை தான் உண்மையான அழகுன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா எல்லா பெண்களும் அழகுதான். அதனால்தான் தாய்மைன்ற ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு பெண்களுக்கு மேக்கப் தேவையில்லை. அவங்க இயல்பாகவே பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. மேக்கப் பண்ணாதான் அழகாக இருப்போன்ற அவசியம் கிடையாது. மெடிடேட் பண்ணாலும் நம்ம அழகாக இருப்போம். இதை நான் சொல்லலை, பதஞ்சலி யோக சூத்திரால சொல்லியிருக்காங்க. மெடிடேட் பண்ணும்போது நம்ம உடலுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா ஒளிர ஆரம்பிக்கும்ட்டு. அந்த ஒளி மூலம் நம்ம முகம் பிரகாசிக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். Until then, Bhavantu Sarvamangalam. நன்றி.